இந்த பாட்டை பாடினவங்களுக்கு வந்து ஐ திங்க் முதல் பாட்டு ஒரு ஏஆர் ரஹ்மான் பாட்டில் நேஷ்னல் அவார்டு கிடச்சுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா இன்னும் கொஞ்ச நாள் நின்றுருக்கலாம். ஆனால் இயற்கை வந்து அவங்கள சீக்கிரமாக கூட்டு போயிடுச்சு. நம்மளுடைய ஒட்டுமொத்த தாய்வழி சமூகத்தை சொல்லக்கூடிய ஒரு பாட்டாக தான் அந்த பாட்டை நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த பாட்டை வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கம்போஷன் நான் ஒரு வேர்ல்டுன்னு சொல்லுவேன். இந்த பாட்டை வந்து ஐ திங்க் ரகுமான் வுட் ஹவ் கான் ஒரு ஜெனரேஷனாக பின்னால் போயிட்டு ஒரு 500 வருஷத்துக்கு முந்தி நம்ம நடந்திருப்போம் பார்த்தீங்களா, வெறுங்காலில் என்னுடைய தாய் ஆதி தாய் நடந்திருப்பல்ல, அந்த காலுக்கு அடிக்கு கீழே அந்த மண்ணிலேருந்து எடுத்த ஒரு மியூசிக்காக அதை பார்க்குறேன். ஆக்சுவலாக எவ்வளவு எளிமையான ஒரு பாட்டு, எவ்வளவு வலிமையான ஒரு பாட்டு. இதை விட ஒரு மினிமலிஸ்டிக் சாங் வந்து இந்தியாவில் எந்த சாங்குமே இல்லைன்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக அவ்வளோ மினிமலிஸ்டிக்கான ஒரு சாங். அதாவது எந்த இடத்துலையும் வந்து அந்த மியூசிக் வந்து முன்னாடி போகாம பின்னாடியே நிற்கிது. அந்த கருத்தம்மா பின்னாடியே நடந்து போகிற மாதிரி இருக்குது. அவள் போகிறா, அவள் பின்னாடி இந்த மியூசிக் போகிற மாதிரியே இருக்குது. இந்த பாட்டு வந்து இந்த தமிழ் இருக்க வரைக்கும் இந்த பாட்டு அழியாது.